நைனா நாகேந்திரன் தெளிவா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? கிட்டத்தட்ட 32% இருந்த அதிமுக 30% இருந்த அதிமுக இன்னைக்கு 20% ஆயிடுச்சுங்க. அந்த 10% குறிப்பா தென் மாவட்டங்களில் 10% கடுமையா பாதிச்சிருச்சு. அதுக்கு காரணம் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி அவங்களுடைய அந்த ஓட் பேங்க் அங்கே பிரியுது, அப்படியே பிரியுது. முக்குளத்தோர் ஓட் பேங்க் அப்படியே சுத்தமாக பிரியுது அதிமுக. ஸோ அதனால வேற வழியே இல்லைங்க. அதனால நீங்க உங்க ஈகோ பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக அடி வாங்கிடும் அப்படின்னோன்னா அவர் இப்போ என்ன சொல்றாரு எடப்பாடி? இல்லை நீங்க அப்படின்னா நீங்க அவங்கள வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. நாங்கள் தென் மாவட்டங்களில் நாங்கள் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இல்லை. எங்களுக்கு கொங்கு மற்ற விஷயங்கள் நீங்க அங்கே சிவி சண்முகம் இருக்காரு, வட மாவட்டங்கள் இப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரலா பேசி முடிச்சிருக்கிறாங்க. இந்த குழப்பம் அதிமுக பெரிய லெவலில் போயிடுச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா கணத்தம், விஸ்வநாதன், நீங்க உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா இவங்க எல்லாமே முக்குளத்தோர் தலைவர்களா அங்கங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்படி ஒரு சூழ்நிலையில எடப்பாடி டக்குன்னு தென் மாவட்டங்களை கைகழுவி விட்டுட்டாருங்கிற ஒரு இமேஜ் ஒரு கடுமையான ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு அதிமுகக்குள்ள.